ஆஃப்டர் எவ்ரி மீல் வந்து ப்ரஷ் பண்ணுவாங்க இல்லை ஃப்ளாஸ் பண்ணுவாங்க. என்ன சாப்பிட்டாலும் ப்ரஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா தட் இஸ் டெஃபினெட்லி பல்லே இல்லாமல் போயிடும். இப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக தேய்க்கிறது, அப்படி ப்ரஷ் பண்ணாதான் எஃபெக்டிவாக ப்ரஷ் பண்ணுறதா நினச்சிக்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் த கேஸ். எல்லாருமே ஃபோம் ப்ரஷஸ் யூஸ் பண்ணலாமா இன் ஜென்ரல், இல்லை இப்போ வந்து இந்த ஹார்ட் பிரிசல்ஸ், சாஃப்ட் பிரிசல்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல? சாஃப்ட், அல்ட்ரா சாஃப்ட், மீடியம் ஹார்டுன்னு வேறு இருக்குது. அந்த மீடியம் ஹார்டெல்லாம் வந்து ஆக்சுவலி பல் செட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும். அடல்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நான் ஃப்ளோரினேட்டட் டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணணுமா? ஹைலி நாட் ரெக்கமெண்டட். இனிஷியலி அது ஒயிட்டன் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஒரு 6 years to 1 year வந்து காஃபி, டீயில் டேனின் கண்டென்ட் இருக்கிறதுனால தட் டெஃபினெட்லி அஃபெக்ட்ஸ் த கலர் ஆஃப் த டீத். குழந்தைங்களுக்கு சுத்தமாக பல்லே இல்லாத போது கூட ப்ரஷ் பண்ணணும். ஃபீட் பண்ணி முடித்தோன்னா உங்களுக்கு வந்து காட்டன் காஜ் எடுத்துகிட்டு அவங்களோட வாயை ஈர துணியை வச்சு தொடச்சி விடணும். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு அவங்க டென்டிஸ்ட்டை போய் பார்க்கணும்? டென்டல் ட்ரீட்மெண்ட்னாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நினச்சிக்கிறாங்க. அது ஏன் எக்ஸ்பென்சிவ் ஆகுதுன்னா அவங்க இனிஷியல் ஸ்டேஜஸ் வராததுனால தான். மாடல்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பற்கள் ஒயிட்டாகவே இருக்கணுன்றதுக்காக they do something called smile designing. அது பண்ணலாமா? இஸ் இட் ஓகே, நாட் ஓகே? மாடல்ஸ், கேமரா ஃபேஸிங் செலிபிரிட்டிஸ் அவங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா அதுதான் உங்க வேலைனா பண்ணுங்க, இல்லைன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறீங்க. ஓகே. ஹாய், உங்க டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய கேள்வி கேட்க போறோம். இதுக்கு அசோசியேட்டடாக தான் வந்துட்டு இந்த எபிசோட் ஃபுல்லாகவும் இருக்கவும் போகுது. இங்கே எத்தனை பேருக்கு வந்து பல்ல வலி வர வரைக்கும் அப்படின்னு ஒரு பார்ட் ஆஃப் பாடி இருக்குது அப்படிங்கிறதே வந்துட்டு ஞாபகம் இல்லாமல் இருக்குது? கரெக்டு தானே? ஏன்னா பல்லு வலி வரும்போது தான் பல் டாக்டர்கிட்ட போகணுன்னே தெரியும். அது வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு பல் டாக்டர்கிட்ட போகணுமா, போகக்கூடாதா, இதெல்லாம் வந்துட்டு தெரியாது. அண்ட் அதே மாதிரி இப்போ எப்படி வந்து ஸ்கின்னுக்கு இவ்வளோ அவேர்னஸ் வருதோ அதே மாதிரி டென்டலுக்கும் இது பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இந்த ப்ரஷ், அந்த டூத் பேஸ்ட்டுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. இன்க்ளூடிங் உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்காங்கிறது வரைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பிகாஸ் உங்களோட ஓரல் கேவிட்டி இருக்குல்ல, இது அகெயின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட். இன்ஃபேக்ட் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற சேஞ்சஸ், உங்கள் கட்டில் இருக்கிற சேஞ்சஸ் அண்ட் நிறைய விஷயங்களுக்கு இன்க்ளூடிங் பிரெயின் ஹெல்த் வரைக்கும் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓரல் கேவிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம மூளை கூட நல்லா தாங்க வேலை செய்யும். ஸோ இன்னைக்கு நம்ம இதை பற்றியெல்லாம் தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் வித் டாக்டர் ஜனனி ஜெயபால், டென்டிஸ்ட். ஹாய். Hi doctor, how are you? I'm good. How are you? I'm great. Thank you for being here. Thank you. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்கணுன்னா, பேசிக் எத்தனை தடவை பல் தேய்க்கணும்? ஏன்னா சில பேர் ஒரு தடவை தேய்ப்பாங்க, சில பேருக்கு அது கூட கஷ்டம், அது வேறு விஷயம். சில பேர் 2 தடவை தேய்ப்பாங்க, சில பேர் ஈவன் ஆஃப்டர் எவ்ரி மீல் வந்து ப்ரஷ் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ளாஸ் பண்ணுவாங்க, இல்லைனா மவுத் வாஷ் யூஸ் பண்ணுவாங்க. எது கரெக்ட்? எல்லாம் என்ன சாப்பிட்டாலும் ப்ரஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா தட் இஸ் டெஃபினெட்லி பல்லே இல்லாமல் போயிடும். அது ஒரு விஷயம். டெஃபினெட்லி மார்னிங் ஒரு டைம் ப்ரஷ் பண்ணுற மாதிரி டெஃபினட்டாக நைட்டும் ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணணும். ட்வைஸ் டெய்லி இஸ் வாட் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ இப்போ ப்ரஷ் அப்படின்னு வரும்போது இந்த ப்ரஷிங் டெக்னிக்ஸ் இதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். வாட் இஸ் த ரைட் வே ஆஃப் ப்ரஷிங் த டீத்? ஸோ ப்ரஷ் பண்ணும்போது பற்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ கம்ஸையும் இன்வால்வ் பண்ணி ப்ரஷ் பண்ணணும். ஸோ ப்ரஷிங் டெக்னிக் பொறுத்த வரைக்கும் what generally people do is they use this horizontal motion. இப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக தேய்க்கிறது, அப்படி ப்ரஷ் பண்ணால் தான் எஃபெக்டிவாக ப்ரஷ் பண்ணுறதா நினச்சிக்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் த கேஸ். ப்ரஷ் பண்ணும்போது யூ ஷுட் இன்வால்வ் த கம்ஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ அப் அண்ட் டவுன் மோஷனில் தான் ப்ரஷ் பண்ணணும். ஸோ தேர் ஆர் பேசிக்லி 2 techniques which are effective. One is up and down motion involving the gums also. And second is circular motion. அதுலேயுமே circular motionல நம்ம ப்ரஷ் பண்ணும்போது it will involve the gums also. ஓகே. ஸோ ரெண்டுமே எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் தான். ஓகே. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட் பீப்புள் யூஸ்வலி ஸ்கிப் இஸ் வெளியில் மட்டும் தான் ப்ரஷ் பண்ணுவாங்க. இன்னர் ஆஸ்பெக்டில் பேக் சைட் ஆஃப் த டீத் யாரும் ப்ரஷ் பண்ணுறதில்ல. ஸோ தேர் ஆர் லைக் 3 surfaces இன் டீத். வெளியில் தெரிகிற ஆஸ்பெக்ட் ஒன்று, உள் சைட் பேக் சைடு இருக்கிற ஆஸ்பெக்ட் ஒன்று, ஒரு பைட்டிங் சர்ஃபேஸ்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. 3 சர்ஃபேஸையும் சேர்த்து ப்ரஷ் பண்ணால் தான் அது எஃபெக்டிவ் ப்ரஷிங்காக இருக்கும். ஓகே. ஸோ எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணணும்? சில பேர் போயிட்டு இப்படி வந்துடுவாங்க. 2 minutes எஃபெக்டிவாக ப்ரஷ் பண்ணால் போதும். நாட் மோர் தென் தட். நாட் மோர் தென் தட். அகெயின் ப்ரஷ் அப்படின்னும் போது எக்கச்சக்கமான ப்ரஷஸ் இருக்குது மார்க்கெட்டில். இந்த ப்ரஷ், அந்த ப்ரஷ். ஸோ வாட் இஸ் த ரைட் ப்ரஷ் தட் வி ஷுட் யூஸ்? இல்லை ஒரு ஏஜ் குரூப்க்கு ஒன்று அப்படின்னு இருக்கா? ஸோ பேசிக்லி இனிஷியலி there used to be only nylon bristled toothbrushes. ஸோ அது வந்து கம்ஸை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. இட் வாஸ் ஹார்ட் ஆன் த கம்ஸ். இப்போது அவைலபிளாக இருக்கிறது வந்து ஃபோம் டூத் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தே ஆர் ஜென்ட்லர் ஆன் யோர் கம்ஸ். ஸோ அது வந்து டெஃபினெட்லி ரெக்கமெண்டட் தான். இட் இஸ் எஃபெக்டிவ் ஃபார் யோர் கம்ஸ் ஆல்சோ. ஸோ இட் வில் மசாஜ் யோர் கம்ஸ் ஆல்சோ. ஓகே. அலாங் வித் யோர் டீத்.
ஸோ ஐ யூஸ்வலி ரெக்கமெண்ட் ஃபோம் டூத் ப்ரஷஸ். அண்ட் அதே மாதிரி இப்போ ப்ரஷ்ன்னு சொல்லும்போது இப்போ கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் குரூப்புக்கு ஒரு ப்ரஷ் இருக்கும். ஸோ இஸ் தட் ஹவு வி ஷுட் சப்போஸ் பை தட்? எஸ். ஸோ இனிஷியலி குழந்தைங்களுக்கு சுத்தமாக பல்லே இல்லாத போது கூட ப்ரஷ் பண்ணணும். ஓகே. ஸோ கம் பேட்ஸ் மட்டும் இருக்கும்போது அவங்க ஃபீட் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து காட்டன் காஜ் எடுத்துட்டு அவங்களோட வாயை ஈர துணியை வச்சு தொடச்சி விடணும். ஓகே. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். தென் ஆஃப்டர் தேர் ஃபர்ஸ்ட் டீத் இரப்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபிங்கர் சிலிகான் டூத் ப்ரஷஸ் அவைலபிளாக இருக்கும். ஆமாம். ஸோ அது வந்து நம்ம ஃபிங்கரில் போட்டுட்டு அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் வர ஸ்டேஜ் வந்து ஃபோம் டூத் ப்ரஷஸ்க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். ஓகே. ஸோ அது வந்து சாஃப்டாகவும் இருக்கும், அவங்களுக்கு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்காது ஆன் தேர் கம்ஸ். அண்ட் பேஸ்ட் ஆன் த ஏஜ் ஆஃப் த கிட் நம்மளுக்கு வந்து ஹெட்டோட டூத் ப்ரஷோட சைஸுமே மாறுபடும். ஸோ 18 mmலேருந்து உங்களுக்கு 25 mm வரைக்கும் அது வந்து அதோட வேரியஸ் சைஸஸுமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பேஸ்ட். அகேன் lot of paste. I keep getting lot of ads about fluoride paste, non-fluoride paste. So basically என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணணும்? ஸோ ஃபார் கிட்ஸ் ஜென்ரலி லெஸ் தென் 3 years ஆஃப் ஏஜ் நான் ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஃப்ளூரைட் அவங்க வந்து அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்பிட் பண்ண மாட்டாங்க, முழுங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் இருக்கும் அவங்களுக்கு முழுங்கிட்டே இருந்தால். ஸோ டெஃபினெட்லி பிலோ 3 years ஆஃப் ஏஜ்க்கு நான் ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் தான் ரெக்கமெண்டட். ஓகே. 3 to 6 years ஆஃப் ஏஜ்க்கு 500 ppm இருக்கிற அளவுக்கு ஃப்ளூரைடு இருக்கணும் அந்த டூத் பேஸ்ட்டில். அண்ட் ஓவர் 6 years or 7 years ஆஃப் ஏஜ் they can start using the toothpaste that we use. ஓகே. அடல்ட் யூஸ் பண்ண டூத் பேஸ்ட். ஓகே. அதில் வந்து 1000 ஃப்ளூரைட் ppm இருக்கும். ஓகே. அடல்ட் டூத் பேஸ்ட்டுக்குமே நிறைய இருக்குது ஆப்ஷன்ஸ். ஸோ அடல்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நான் ஃப்ளூரினேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணணுமா? ஹைலி நாட் ரெக்கமெண்டட். ஓகே. ஸோ நிறையா பேர் வந்து இந்த ஒயிட்டனிங் டூத் பேஸ்ட் இல்லாட்டி வந்து சார்கோல் டூத் பேஸ்ட் இதெல்லாம் வந்து ஹைலி நாட் ரெக்கமெண்டட். இதில் ஹை அப்ரேசிவ் கண்டென்ட் இருக்கும், பல் தேய்மான பொருள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இனிஷியலி அது ஒயிட்டன் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். பட் ஒரு 6 years to 1 yearல வந்து பற்கள் சுத்தமாக yellow ஆகிடும். பிகாஸ் அந்த இனாமல் ஈரோடு ஆகி inner surface, second surface of the tooth which is dentin வெளியில எக்ஸ்போஸ் ஆக it will permanently become yellow. So whitening toothpaste use பண்ணக்கூடாது. Exactly. So the regular Colgate, Pepsodent is all okay. That is all fine. Yeah. ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒரு டூத் பேஸ்ட் இருந்துச்சு, இப்போ எங்களுக்கு எப்படி வந்து முன்னாடியெல்லாம் ஒரு சோப் இருந்துச்சு, இப்போ 1000 ஃபேஸ் வாஷ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. முன்னாடியெல்லாம் ஒரு டூத் பேஸ்ட் இருந்துச்சு, இப்போ என்னடா இவ்வளோ டூத் பேஸ்ட் வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ இன் மெனு பார்ட்டி நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க மார்னிங்க்கு ஒரு டூத் பேஸ்ட், நைட்டுக்கு ஒரு டூத் பேஸ்ட். வாட் கான்செப்ட் இஸ் தட்? ஸோ ஸ்கின் கேருக்கு நீங்கள் எப்படி மார்னிங் கேர் ரூட்டீன் சொல்கிறீங்களோ, நைட் கேர் ரூட்டீன் சொல்கிறீங்களோ, அதே மாதிரி டென்டலுக்கும் இருக்குது. ஸோ மார்னிங் வந்து யூ ஹேவ் திஸ் பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் வித் அ டூத் பேஸ்ட். அதில் வந்து ஃப்ளூரைட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஆன்டி கேவிட்டி ஆக்ஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் மார்னிங் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட். ஓகே. அண்ட் யூ கேன் யூஸ் அ டங் ஸ்க்ரேப்பர் டெஃபினெட்லி இன் த மார்னிங். ஸோ தட் வில் ப்ரிவென்ட் பேட் பிரெத். ஓகே. ஸோ டூத் ப்ரஷ், டூத் பேஸ்ட், ஆன்டி கேவிட்டி டூத் பேஸ்ட் அண்ட் டங் ஸ்க்ரேப்பர் ஷுட் பி தேர் இன் த மார்னிங். ஓகே. அண்ட் நைட் ரூட்டீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரூ அவுட் த டே என்னென்னமோ சாப்பிட்ருப்பீங்க. ஸோ பல்லு வந்து நிறையா விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த டைம் வந்து ரீமினரலைசிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு டூத் பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணணும். ஓகே. விச் யுவர் டென்டிஸ்ட் வில் ரெக்கமெண்ட். ஓகே. ஸோ அது வந்து ரிப்பேர் சிஸ்டமில் ஒர்க் பண்ணும். ஸோ த்ரூ அவுட் த டே யூ வில் பி எக்ஸ்போஸ் டு சோ மெனி ஸ்டஃப். ஸோ அதெல்லாம் வந்து ரிப்பேர் மெக்கானிசமாக ஆக்ட் ஆகுறது தான் அந்த ரீமினரலைசிங் டூத் பேஸ்ட். அது அந்த டூத் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு தென் யூ ஷுட் யூஸ் அ வாட்டர் ஃப்ளாசர். ஓகே. அதுதான் நைட் கேர் ரூட்டீனில் வந்து இன்வால்வ் பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக. ஸோ வாட்டர் ஃப்ளாசர்ன்றது இட்ஸ் அ மெஷின், ஸ்மால் மெஷின். இப்போ உங்கள் டென்டிஸ்ட் உங்களுக்கு ஏதாவது மவுத் வாஷ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அதில் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம், ஆர் சால்ட் வாட்டர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் ஒரு நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இட் வில் ரிலீஸ் தட் மவுத் வாஷ் ஆர் சால்ட் வாட்டர் அண்டர் ப்ரெஷர். ஸோ அந்த ப்ரெஷர்லேயே பல்லு எடுக்க மாட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிப்ஸ், எக்ஸாக்ட்லி ஃப்ளாஸ் ஸ்ட்ரிப்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது, விச் இஸ் டஃப், டெய்லிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அதோட ஈஸி ஆல்டர்னேட்டிவ் இஸ் வாட்டர் ஃப்ளாசர். ஸோ விச் இஸ் பெட்டர், த ஸ்ட்ரிப்ஸ் ஆர் திஸ் ஆர் எனிதிங்? ஏதாவது இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற. டெஃபினெட்லி வாட்டர் ஃப்ளாசர் இஸ் பெட்டர். ஓகே. பிகாஸ் இட் இஸ் வெரி கன்வீனியன்ட் டு யூஸ். அண்ட் அந்த அண்டர் ப்ரெஷர்லேயே எல்லா எலிமெண்ட்ஸுமே அந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். ஓகே. ஸோ easy alternative is definitely water flosser. And what about mouthwashes? Does everyone need to use it? Not required. எல்லாருக்கும் அவசியப்படாது. ஸோ மவுத் வாஷஸ் யாருக்கு ஜென்ரலி ரெக்கமெண்டட் அப்படின்னா
நான் வந்து எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிட்டாலும் எனக்கு கேவிட்டிஸ் அதிகமாக வருது. இல்லாட்டி வந்து நான் எதுவுமே ஸ்டிக்கியாக இல்லை லாங் எக்ஸ்போஜர் இருக்க சாக்லேட்ஸ் எதுவுமே சாப்பிட்றதில்ல, ஆனாலும் எனக்கு கேவிட்டிஸ் வருது அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லாட்டி கம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லாட்டி சர்ஜிக்கலாக நம்ம ஏதாவது அவங்களுக்கு ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம் கம்ஸில், இல்லாட்டி போன் கிராஃப்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெம்பரரியாக மவுத் வாஷ் கொடுப்போம். ஓகே. ஸோ அந்த பீரியட்க்கு மட்டும் அவங்க யூஸ் பண்ணால் போதும். லாங் டேர்மில் மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ லிஸ்ட்ரின் மாதிரி மவுத் வாஷஸ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிறதுனால இட் ஃபர்தர் ட்ரைஸ் அப் தேர் மவுத். ஸோ அதனால் பேட் பிரெத் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். மவுத் வாஷ் வந்து மெயின்லி யூஸ் பண்ணுறவங்க மென்டாலிட்டி எப்படின்னா பேட் பிரெத் ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிதான். பட் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால ஆல்கஹால் அதில் இருந்ததுன்னா டெஃபினெட்லி இட் ட்ரை அப் தேர் மவுத். அதனால சல்ஃபர் பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகும். டெஃபினெட்லி இட் லீட் டு பேட் பிரெத். ஓகே. ஸோ நான் ஆல்கஹாலிக் இஸ் பெட்டர். யா. இதில் கூட ஆல்கஹாலிக் நான் ஆல்கஹாலிக்லாம் இருக்கு. ஓகே. எஸ். அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு டேக் கேர் ஆஃப் த ஓரல் ஹெல்த் இன் ஜென்ரல்? நான் வந்து ஸ்கின் ரிலேட்டடாக பார்க்கும்போது எஸ் எனக்கு இது ரொம்ப 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 முக்கியம். ஓரல் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அர்டிகேரியா, ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ், இன்ஃபேக்ட் ஆக்னி, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கெட் ட்ரிகர்ஸ் இஃப் நம்ம ஓரல் கேவிட்டி நல்லா இல்லைன்னா. ஐ ஆல்சோ ஸ்டடீட் இன் ஃபியூ ஆர்டிகல்ஸ் தட் இட் இஸ் அசோசியேட்டட் வித் பிரெயின் ஹெல்த் when your oral cavity is not great அப்படின்ட்டு. So what is the science behind this and what is the current data? I think it is not only related to brain, it is also related to heart, entire general body, because நம்ம வாயில் இருக்கிற பாக்டீரியா வந்து நம்ம வாய்க்குள்ளே அடங்கி இருக்காது இல்லையா? ஸோ இட் ஆல்சோ எக்ஸாக்ட்லி இட் கெட்ஸ் டிரான்ஸ்மிட்டட். நம்ம பிளட் ஃப்ளோவில் கூட அந்த பாக்டீரியா, அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ்ன்ற பாக்டீரியா இல்லாட்டி சல்ஃபர் பாக்டீரியா நம்மளுக்கு என்டர் ஆச்சுன்னா இட் கிரியேட்ஸ் ப்ராப்ளம் ஃபார் யுவர் பிரெயின், ஹார்ட், எவ்ரி திங், ஜென்ரல் பாடி. ஸோ அதனால டெஃபினெட்லி யுவர் oral health is definitely important. So oral health, preventive oral health, இது வந்து இப்போ ரொம்ப ஒரு நியூ கான்செப்ட்னு சொல்லலாம். பட் அ குட் கான்செப்ட் தட் எல்லாருமே பண்ணணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பல்லு வலிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே பாதி பேருக்கு தெரியாது. அந்த பல்லுக்கு பிடிச்சி சாப்பிட்றோமா, பல்லுக்கு பிடிக்காம சாப்பிட்றோமா, ஸோ there are a lot of things that's involved. ஸோ preventive oral health அப்படிங்கிறது என்ன, எப்போத்துலேருந்து இந்த preventive oral health-ஐ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? ப்ரிவென்டிவ் ஓரல் ஹெல்த்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் பல்லு நம்ம வாயில் வரும்போதே ஸ்டார்ட் பண்ணிடணும். That's when you should get your kid to a dentist. ஓகே. எப்படி ப்ரஷ் பண்ணணும், என்ன ப்ரஷ் அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத அப்போவே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு டென்டிஸ்ட்டை பார்த்து பயமும் இருக்காது. ஸோ ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அவங்க ஸ்டார்ட் பண்ணால் தான் இரப்டிவ் பேட்டர்ன், ஷெட்டிங் ஆஃப் த டீத், இரப்டிவ் பேட்டர்ன் ஆஃப் த டீத், மால் அலைன்மெண்ட் ஏதாவது இருந்தது, ஜா இஷ்யூ ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நம்மளால் கரெக்ட் பண்ணிட முடியும். ஓகே. ஸோ ஐடியல் ஏஜ் குரூப் ஃபார் பிரேசஸ் இஸ் ஜென்ரலி 6 to 8 years. ஓ ஓகே. பட் எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட க்ரோத் கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் தான் எங்ககிட்ட வராங்க. அண்ட் தென் தே ரெக்ரெட், முதலே பார்த்துருக்கணும், ஜா க்ரோத் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இட் லீட் டு எக்ஸ்ட்ராக்ஷன், பல்லு எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரீட்மெண்ட், இல்லாட்டி சர்ஜிக்கலாக பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரீட்மெண்ட். ஸோ அதனால் எப்போவுமே நாட் ஓன்லி அலைன்மெண்ட், கேவிட்டிஸே எடுத்துக்கோங்களேன். இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நம்ம பார்த்துட்டோன்னா அதை வந்து நம்ம ஒரு ஃபில்லிங் மூலியமாக சரிப்படுத்திடலாம். இப்போ ப்ரைமரி டீத்தில் நம்ம பால் பல்லில் கேவிட்டிஸ் வந்துருந்ததுன்னா ஒரு ஃபில்லிங் மூலியமாகவே அதை சரி பண்ணியிருக்கலாம். பட் அதை வந்து ரொம்ப பால் பல்லு தானே அது விழுந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு அதை அந்த ஸ்டேஜில் விடுறதுனால த இன்ஃபெக்ஷன் வில் ஸ்ப்ரெட் டு பெர்மனன்ட் டீத் ஆல்சோ. ஸோ இரப்ட் ஆகி வர பெர்மனன்ட் டீத்துமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவும் கிடைக்கும் எதெல்லாம் வந்து ப்ரிவென்டிவாக முதலே நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்றது. அண்ட் அடல்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு அவங்க டென்டிஸ்ட்டை போய் பார்க்கணும் டு செக் ஹவு த டீத் இஸ்? 6 months once is what is recommended. Yeah. To clean or to check? Both. 6 months once for scaling, teeth cleaning அப்படின்னு சொல்லுவோம், ப்ரொஃபஷனல் டீத் கிளீனிங், அண்ட் ஜென்ரல் கன்சல்டேஷன். அவங்களுக்கு வந்து ஏதாவது கேவிட்டி இருக்கா, ஏன்னா ஒரு கேவிட்டி அட்வான்ஸ் ஆகிறதுக்கு 6 months ஆச்சும் ஆகும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இருக்கும்போது தே கேன் கெட் அ ஃபில்லிங் டன் ஆர் அ ஸ்கேலிங் டன் டு ப்ரிவெண்ட் கம் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ டென்டல் ட்ரீட்மெண்ட்னாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நினச்சிக்கிறாங்க அவங்க. ஏன் எக்ஸ்பென்சிவ் ஆகுதுன்னா அவங்க இனிஷியல் ஸ்டேஜஸ் வராததுனால தான். ஓகே. ஸோ முதலே அவங்க வந்திருந்தாங்கன்னா ப்ரிவென்டிவாக அதை அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
கேவிட்டிஸ் வரதுக்கு முன்னாடியே ஃப்ளூரைட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால கேவிட்டிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். பட் அதை அந்த ஸ்டேஜில் அவங்க விட்டுட்டு கேவிட்டிஸ் வந்தக்கப்புறம் வரதுனால then definitely it will become expensive. எல்லாமே அப்படிதான், முன்னாடியே தெரிஞ்சா சொன்னா ஆமா பண்ணிடலாம் அப்படிங்கிறது. If not, it is definitely going to lead to one after the other problems. Yes, definitely. And to talk about dental, நம்மளுக்கு எப்படி குழந்தைங்களுக்கு வந்துட்டு it ruptures like this அப்படின்னும் போது there is also oral agingல. ஸோ அது எப்படி அஃபெக்ட் ஆகும்? ஆஃப்டர் விச் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய இந்த டென்டல் இஷ்யூஸ் எக்ஸசிவாக வர ஆரம்பிக்கும் ஃபார் அடல்ட்ஸ் கேட்குறேன். ஆஃப்டர் விச் ஏஜ்? அடல்ட்ஸ்க்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஓவர் 30 years of age ஜாஸ்தியாக நிறைய வர ஆரம்பிக்கும். அண்ட் நம்மளால இன் ஃபியூச்சர் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அடல்ட்ஸ்க்கு வந்து எஸ் இட் இஸ் கோயிங் டு ஃபால் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. பட் நம்மளால வந்து கேவிட்டிஸே வராமல் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் கோயிங் டு ஃபால் அப்படின்றது கிடையாது. உங்களோட நேச்சுரல் டீத்தே உங்களால் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, அது ஒரு மித். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க eventually it is going to fall. எப்படி இருந்தாலும் நம்ம இதுதான்டா போட போறா அப்படிங்கிறது. சோ விழாம கூட நீங்க preventive approach எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது விழாம அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸும் இருக்கு. சோ கேவிட்டிஸ்லாம் வராமலே நம்மளால prevent பண்ணிக்க முடியுமா? and நீங்க சொன்னது தான் வந்து புதுசா தான் இருந்துச்சு எனக்கு. கேக்கும்போது பல்லு விழாதா போ. ஓகே, ஸோ கேவிட்டிஸ் வராமல் டெஃபினட்டாக ப்ரிவென்ட் பண்ணலாம். அந்த ஃப்ளூரைட் ட்ரீட்மெண்ட்னு நான் சொல்கிறது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, அடல்ட்ஸ்க்கும் தான். Okay. 6 months once, if they get the fluoride treatment done, they can definitely prevent cavities. So fluoride treatment inradhu front teeth ko back teeth ko ellathukku sethu. And apart from that, we have something called pit and fissure sealants abindrathu. So பற்கள் வந்து சமமா இருக்காது இல்லையா? It will have grooves and சமமா இருக்காது. ஸோ அந்த க்ரூவ்ஸ்லாம் நாங்கள் அந்த பிட் அண்ட் ஃபிஷர் போடுறதுனால பற்கள் வந்து சமமாயிடும். ஓகே, அதனால ஃபுட் லாட்ஜ்மெண்ட் அந்த இடத்துல இல்லாமல் போயிடும். அதனால கேவிட்டிஸை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் இந்த டீத் ஒயிட்னிங், ஸ்கின் ஒயிட்னிங் அப்படிங்கிற மாதிரி டீத் ஒயிட்னிங், இந்த டீத் ஒயிட்னிங் எவ்வளோ நல்லது, எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம்? ஸோ இஸ் திஸ் சம்திங் யூ வில் சே எஸ் ஆர் நோ ஃபார் டீத் ஒயிட்டனிங்? ஸோ தெர் ஆர் 2 ways of whitening your teeth. First is temporary, second is permanent. Temporary வேல பண்றது definitely mild acids use பண்ணி தான் bleach பண்ணுவோம் teeth. ஸோ இது வந்து ஒரு 6 months to 1 year வரைக்கும் இந்த teeth whitening last ஆகும். அடிக்கடி பண்ணுறது definitely not recommended. Maybe if it's your wedding, ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன் இருக்குன்னா அப்போ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே. பட் அடிக்கடி பண்ணுறது definitely not recommended. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நான் சொன்னது பெர்மனெண்ட் டீத் ஒயிட்டனிங். மாடல்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பெர்மனெண்ட் டீத் ஒயிட்டனிங்கில் பிகாஸ் தே கீப் ஃபேஸிங் த கேமரா, அவங்களோட பற்கள் ஒயிட்டாகவே இருக்கணுன்றதுக்காக தே டூ சம்திங் கால்ட் ஸ்மைல் டிசைனிங் யூஸிங் வெனீர்ஸ். ஓகே, ஸோ பற்கள் மேலே மைக்கா நம்ம எப்படி வுட் மேலே ஓட்டுறோமோ நம்ம பற்கள் மேலே ஃபைன் ஒயிட் ஷீட்ஸ் ஒட்டிடுவோம். ஸோ அதனால் அது பெர்மனெண்ட்டாகவே அவங்களுக்கு ஒயிட்டாக தான் இருக்கும். அது பண்ணலாமா? இஸ் இட் ஓகே, நாட் ஓகே? மாடல்ஸ், கேமரா ஃபேசிங் செலிபிரிட்டிஸ் அவங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா பண்ணலாம். அதுதான் உங்க வேலைனா பண்ணுங்க, இல்லைன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறீங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ எப்படின்னா சில பேருக்கு வந்து சில டென்டல் கண்டிஷன்ஸ் இருக்கும். சுத்தமாக பற்கள் வந்து ப்ரௌனாக இருக்கலாம், பிட்டடாக இருக்கலாம், சென்சிட்டிவாக இருக்கலாம் பற்கள். ஸோ அந்த டைமில் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸ்மைல் டிசைனிங். வாட் இஸ் தி ஸ்மைல் டிசைனிங்? ஸோ ஸ்மைல் டிசைனிங் இஸ் சம்திங், இப்போ அலைனர்ஸில் நம்ம வந்து டீத்தோட அலைன்மெண்ட் தான் மாற்ற போகிறோம் இல்லையா? ஸ்மைல் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் we are going to change the shape, color and alignment. ஓகே. ஸோ பற்களோட it can be done with veneers or crowns over your teeth. ஓகே, ஓகே. ஸோ பற்களோட அப்பர் சர்ஃபேஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு we'll place the veneers. ஓகே. ஸோ இது வந்து லெஸர் இன்வேசிவ் மெத்தட். ஓகே. அண்ட் இன்கேஸ் பற்களில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா we'll have to consider crowns. ஸோ crowns பண்ணும்போது we'll have to reduce the size of your teeth and then we'll have to place the crowns. ஓகே. ஸோ இதில் 3மே சேஞ்ச் பண்ணலாம். அவங்களோட பற்களோட ஷேப் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா that can be changed. So criss-cross-ஆ இருக்கு, மேல கீழ இருக்குன்னா you can adjust the change. Alignment can be changed and the color can be changed. So
ஸோ சிரிக்கும் போது பார்க்க அழகாக அப்படியே வந்து உட்கார்ற மாதிரி வந்துட்டு யூ கேன் டிசைன் இட். நைஸ், இட்ஸ் நைஸ் டு see such good innovations ஆல்சோ இப்போ டிஜிட்டலாக ஸ்மைல் டிசைன் பண்ணலாம். ஸோ யூஸிங் த ஃபோட்டோகிராஃப்ஸ் அவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி காட்டுவோம், அவங்க ஃபேஸ்க்கு என்ன சூட் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பண்ணி காட்டிட்டு தென் ஒன்லி வில் ப்ரொசீட். எவ்வளோ நாள் ஆகும் இந்த ஸ்மைல் டிசைனிங் முடிக்கிறதுக்கு, லைக் டு see the complete 2 to 3 weeksல it will be done. ஓ ஓகே. If you are expecting instant change, உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா 2 to 3 weeksல டெஃபினெட்லி அது பாசிபிள். இப்போது அலைனர்ஸ்லாம் போகிறாங்கன்னா அலைனர்ஸ் வந்து ஒரு நான் இன்வேசிவ் அப்ரோச்னு சொல்லலாம். ஸோ நேச்சுரல் பல்லையே நம்ம வந்து அலைன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் ஈவன் மோர் ரெக்கமெண்டட். ஸ்மைல் டிசைனையும் இதுவும் கம்பேர் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி அலைனர்ஸ் ஆர் பிரேசஸ் ஆர் மச் மோர் ரெக்கமெண்டட் கம்பேர்ட் டு ஸ்மைல் டிசைன். ஓகே. ஸோ பிரேசஸ் வந்துட்டு நான்லாமும் சின்ன வயசில் போட்டிருக்கேன். சில பேருக்கு வந்துட்டு 1 year, சில பேருக்கு 2 years, சில பேருக்கு 3 years. ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சனுங்களா, லைக் இவ்வளோ நாளும் பிரேசஸ் இருக்கணும் அப்படின்ட்டு? டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ரீட்மெண்ட் பிளான் அண்ட் த சிவியாரிட்டி. ஸோ சில பேருக்கு தாடையில் பிரச்சனை இருக்குன்னா தட் வில் டெஃபினெட்லி கோ ஃபார் 2 to 3 years. ஓகே. ஃபர்ஸ்ட் 1.5 years மாதிரி அவங்களுக்கு ஜா கரெக்ஷன்லேயே போயிடும். அதுக்கப்புறம் தான் டீத் அலைன்மெண்ட் எடுத்துகிட்டு வர முடியும் நெக்ஸ்ட் 1 yearல. அது மாதிரி டீத்தில் மட்டும்தான் பிரச்சனைனா தட் வில் ஹாவ் லெஸர் டியூரேஷன், 1 year or 1.5 yearsலேயே முடிஞ்சிடும். ரெண்டுத்தையும் இப்போ அலைனர்ஸ் அண்ட் பிரேசஸை கம்பேர் பண்ணிங்கன்னா அலைனர்ஸ் வில் பி மச் ஃபாஸ்டர் தென் த ரெகுலர் பிரேசஸ். இப்போ நீங்கள் வந்து அதில் ரெகுலர் பிரேசஸில் 1 year 1.5 years ஆகுதுன்னா அலைனர்ஸில் உங்களுக்கு 3 months to 6 monthsலேயே முடிஞ்சிடும். Is there any differences like in terms of longevity of these two? Basically you're talking about the mechanism இல்லை, இப்போ இதனால வர ரிசல்ட்டும் லைக் எப்பவுமே இருக்கும். both will be the same. நீங்கள் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு ட்ரெயினில் போகிறீங்களா ஃப்ளைட்டில் போகிறீங்களா அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அவுட்கம் இஸ் கோயிங் டு பி த சேம். ஓகே. அண்ட் அதே மாதிரி எனக்கும் வந்து சொன்னாங்க ஒன்ஸ் தை ரிமூவ் த பிரேசஸ் ஒரு டெம்பரரி இது போட்டு கொடுத்துட்டு ரீடைனர்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இது நீங்கள் எப்பவுமே போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு தூக்கி போடுவேன். ஸோ பேசிக்லி அது போடணுமா? இஸ் இட் ரெக்வயர்ட், லைக் is it like mandatory lifelong அந்த மாதிரி? It is mandatory. So basically retainers-ன்றது it varies from person to person. Minimum 1 year போடணும் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு அது வந்து 3 years கூட போகலாம், சில பேருக்கு அது லைஃப் லாங் ப்ரொசீஜராக கூட இருக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா மேபி யோர் பாடி ரிக்வயர்ட் ஒன்லி மேபி 1 year போட்டிருப்பீங்களா? அவ்வளோ கூட போடல. இதை வேற எடுத்து வைக்கணும் சாப்பிடும் போதெல்லாம் அப்படிங்கிறா. ஓகே. ஸோ பேசிக்லி இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். சில பேருக்கு 1 year தான் தேவைப்படும், சில பேருக்கு அது 3 years கூட இருக்கலாம். ஸோ அதனால் 1 year முடிஞ்சக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் வந்து பார்த்துட்டு எப்படி கட் டவுன் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கணும். கட் டவுன் பண்ணுறது வந்து அப்ரப்டாக பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ ஆல்டர்னேட் நைட்ஸ் போடலாம், அதுக்கப்புறம் தூங்கும்போது மட்டும் ஆல்டர்னேட் நைட்ஸ் போடலாம், 2 days once போடலாம். அந்த மாதிரி you can slowly you will have to cut down it. Okay. And bracesல வந்துட்டு மெட்டல் braces போடும்போது I have seen few people having pigmentation around the mouth. அது வந்து சில பேருக்கு அலர்ஜி கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஃபிக்ஸ்டு பிரேசஸ்லேயே பார்த்தீங்கன்னா செராமிக் பிரேசஸ் இருக்குது. ஸோ அதில் மெட்டல் எதுவுமே கிடையாது. So they can go for ceramic braces and you can change it in between, like ena podumbodhu thana theriyum. Initially what we do is we only stick 2-3 brackets to check if they are having some allergy. Okay. avungalku edho allergy agalena then we can continue the same. If they are facing some problem, allergy irukku, skin rashes irukku அப்படினா then we can proceed with ceramic braces or even aligners. So aligners பண்ணா shape of the face or jaw line மாறுமா? It depends on the case. ரொம்ப மைனர் கேஸ், ஸ்பேஸ் க்ளோஷர் மட்டும் தான் இருக்குது, கேப்பு மட்டும் தான் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹாவ் மச் சேஞ்ச் ஆன் யுவர் ஃபேஸ். பட் எஸ் பற்கள் நடுவில் கேப் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணோன்னே ஒரு டெஃபினெட்லி ஒரு சேஞ்ச் தெரியும்ல ஃபேஸில், அந்த மாதிரி வேணால் சேஞ்ச் தெரியலாம். பட் எக்ஸ்ட்ராக்ஷன் கேசஸ் அப்புறம் தாடையில் கரெக்ஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா தான் டெஃபினெட்லி இட் வில் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த ஃபேஸ். ஓகே. அண்ட் அதே மாதிரி நம்ம கலர் ஆஃப் த டீத் பேசும்போது சில பேருக்கு எப்போவுமே கொஞ்சம் yellow-ஆவே இருக்கும். இஸ் தட் நார்மல்? A mild amount of yellow tint is normal. ஓகே. ஏன்னா பற்களோட outer layer enamel is going to be translucent. So it is going to reflect the color of the second layer, dentin. சரி. That is yellow in color. So அது வெளியில் தெரியறது நார்மல் தான். பட் அதனால அவங்க கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னா they can consider correct. கலர் ஆஃப் த டீத் போக போக நம்ம சாப்பிட்ற பொருட்களில் இருந்து டஸ் இட் சேஞ்ச்?
எஸ் லைக் காஃபி டீ நிறைய குடிச்சா கலர் மாறும் அப்படிங்கிறது காஃபி டீல டேனின் கண்டென்ட் இருக்கிறதுனால தட் டெஃபினெட்லி அஃபெக்ட்ஸ் த கலர் ஆஃப் த டீத். ஓகே. அண்ட் நம்ம இந்தியன் ஃபுட்டில் டர்மரிக் பவுடர் டெஃபினட்டாக ஆட் பண்ணுவோம். ஃபுட் கலரிங் இருக்குது. ஸோ அது வந்து டெஃபினெட்லி இட் வில் டேக் அப் த கலர். ஓகே. அண்ட் சிட்ரிக் ஆசிட் ரிச் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம்னா அதில் இருக்கிற ஆசிடிக் நேச்சர் இருக்கிறதுனால டெஃபினெட்லி அதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே. pomegranate ஜூஸ், கிரேப் ஜூஸ் அதெல்லாமும் கூட அஃபெக்ட் பண்ணும். ஸோ த ரெகுலர் நம்ம வந்துட்டு ஸ்கேலிங் பண்ணுறதுனால கேன் வி ரெடியூஸ் த ஆர் ப்ரிவென்ட் த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கு. தட் கேன் பி டன். பட் ஆல்சோ நம்ம வீட்டிலே பண்ணக்கூடியது வந்து என்ன எடுத்துக்கிட்டாலும் உடனே ரின்ஸ் பண்ணுறது. ரின்சிங் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இப்போ இந்த ஒயிட்டனிங்க்கு இப்போது அட் ஹோம் நீங்கள் வந்துட்டு நீங்களே வந்து இந்த ஸ்ட்ரிப்பை ஒட்டி ஒயிட் ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறதுலாமும் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பண்ணலாமா? தட் இஸ் ஹைலி நாட் ரெக்கமெண்டட். ஓகே. ஸோ நம்ம அதில் வந்து எந்த மாதிரி ஆசிடிக் கண்டிப்பாக ஆசிட் இருக்கிறதுனால தான் அது ஒயிட்டனிங் கொண்டு வருது. சரி. ஸோ அது வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷனில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது வீட்டில் யூஸ் பண்ணும்போது. ஸோ டெஃபினட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் டென்டிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். நீங்கள் இப்போ ப்ரஷஸ் டைப்பில் ஃபோம் ப்ரஷஸ் யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க. எல்லாருமே ஃபோம் ப்ரஷஸ் யூஸ் பண்ணலாமா இன் ஜென்ரல்? இல்லை இப்போ வந்து இந்த ஹார்ட் பிரிசில்ஸ், சாஃப்ட் பிரிசில்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல? ஸோ தெர் ஆர் பேசிக்லி 3 types of bristles ஓகே அவைலபிள் இன் த மார்க்கெட். சாஃப்ட், அல்ட்ரா சாஃப்ட், மீடியம் ஹார்டுன்னு வேறு இருக்குது. அந்த மீடியம் ஹார்டெல்லாம் வந்து ஆக்சுவலி பல் செட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ரெகுலர் டீத் நேச்சுரல் பல்லுக்கு கிடையாது. ஆமாம், நேச்சுரல் டீத்துக்கு அது யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. those are designed for your dentures. ஓகே. ஸோ நேச்சுரல் டீத்க்கு யூஸ் பண்ணுறது எப்போவுமே சாஃப்ட் இல்லாட்டி அல்ட்ரா சாஃப்ட் இல்லாட்டி ஃபோம் டூத்ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ரஷ்ஷை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும்? மேக்ஸிமம் 3 months தான் யூஸ் பண்ணணும். அதுவுமே உங்களுக்கு ஏதாவது ஃபீவர், கோல்டு, ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இமீடியட்டாக அதை த்ரோ பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ப்ரஷ் தான் வாங்கி யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் அந்த பாக்டீரியா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே. அண்ட் காலையில் ஒரு ப்ரஷ், நைட் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணணுமா? அப்படின்னு அவசியம் இல்லை. பேசிக்லி அது வந்து கிட்ஸ்க்கு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஆக்டிவிட்டியை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்கு காலையில ஒரு கலர், நைட் ஒரு கலர். ஆமா. அதே மாதிரி டூத்பேஸ்ட் அடல்ட்ஸ்க்கு பேர் நிறைய பேருக்கு அது ஆக்டிவிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்குறோம்னு நினைக்கிறேன். ஆக்டிவிட்டியே பிரச்சனை அப்படின்னு. ஸோ மார்னிங் ஒரு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், நைட் ஒரு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம் ஃபார் த கிட்ஸ் எஸ்பெஷலி, ஸோ தட் தே ஹேவ் சம் சேஞ்ச். அது வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸில் இன்கார்பரேட் பண்ணுறதுக்காக அதை சொல்லுவோம். ஓகே. அதே காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணுவேன். நிறைய பேர் காலையில் எழுந்த பெட் காஃபி குடிச்சு தான் நான் போய் ப்ரஷ் பண்ணுவேன். அப்படி காஃபி குடிச்சு தான் ப்ரஷ் பண்ணுவேன். ப்ரஷ் பண்ணிட்டு காஃபி குடிக்கக்கூடாது. நோ, நம்ம தூங்கி ஏஞ்சோன்னா நம்ம வாயில் சலைவரி கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. நம்ம தூங்கி ஏஞ்சோன்னா சலைவா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். there will be drop in salivary production. ஸோ வாயில் எச்சல் சுரக்கிறது கம்மியாக இருந்ததுன்னா பாக்டீரியா வில் பி மோர் இன் த மவுத். ஓகே. இல்லைங்களா? அந்த டைம் வந்து ப்ரஷ் பண்ணாமல் நீங்கள் காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக அது வயிற்றுக்குள்ளே போயிடும். காஃபின்ற சாப்பிட்டா கூட அது தானே? ஆமாம், எக்ஸாக்ட்லி. குழந்தைங்களுக்கு பிகாஸ் குழந்தைங்களுக்கு மேஜராக வந்துட்டு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வாங்க ப்ரஷ் பண்ணாமல். நடுவில் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பரவாயில்ல இப்போ ப்ரஷ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஸோ அதுவுமே நாட் ரெக்கமெண்டட். கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த டாட்லர் ஸ்டேஜில் நம்ம ப்ரஷ் பண்ண வைக்கிறது. பட் கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி தான் ஆகணும். தேர் இஸ் நோ அதர் வே. ஓகே. பேட் ஆர்டர். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சோஷியல் டேபு கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு. ஸோ ஆர் தேர் வேஸ் டு கரெக்ட் இட்? அவங்க நேச்சுரலாக என்னென்ன பண்ணலாம்? ஏன்னா சில பேர் வந்துட்டு இது சாப்பிட்டா வரும், அது சாப்பிட்டா வரும், அதனால நான் சாப்பிட மாட்டேன், லைக் கார்லிக் சாப்பிட மாட்டேன், ஆனியன்ஸ் சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ ஹவு டு வி கரெக்ட் இட்? சி மெயின்லி சல்ஃபர் பாக்டீரியா நம்ம நாக்கில் ஒரு கோட்டிங்காக படிகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து பேட் பிரெத் இருக்குது. ஓகே. மெயின் ரீசன் இஸ் தட். ஸோ டங் ஸ்க்ரேப்பிங் டெஃபினெட்லி பண்ணியே ஆகணும் எவ்ரி மார்னிங். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம நாக்கில் மட்டும் இல்லை, இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் த ப்ராப்ளம் இன் ஆர் ஜென்ரல் பாடி. ஸோ நம்ம வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அல்சர்ஸ் இருக்குன்னா கூட தட் வில் ரிஃப்ளெக்ட் இன் ஆர் மவுத். அண்ட் கம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு வந்து பேட் பிரெத் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. குழந்தைங்களுக்கு பேட் பிரெத் இருக்கிறது எதனால? குழந்தைங்களுக்கு பேட் பிரெத் இருக்கிறது மெயின்லி ப்ரஷ் பண்ணாததுனால தான். அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு பாடியில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மெயினாக அவங்களுக்கு வந்து டங் க்ளீன் பண்ணாததுனால தான் அவங்களுக்கு வந்து பேட் பிரெத் இருக்குது. இப்போ டங் க்ளீன் அப்படிங்கிறதுல சில பேர் வந்துட்டு அந்த ப்ரஷ்ஷே வச்சு அப்படியே டங்கை வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அப்படியே ப்ரஷ் பின்னாடி வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் த எக்ஸாக்ட், இஸ் தேர் அ ஸ்பெசிஃபிக் டூல் அதுக்குன்ட்டு, இல்லை ப்ரஷ் போதும்? இல்லை, ப்ரஷ் மட்டும் எஃபெக்டிவாக டங் ஸ்க்ரேப் பண்ணாது. இது நிறைய பேர் பண்ணுறாங்க. டங்க்கு அதை ப்ரஷ்க்கு பின்னாடியே வந்து டங் ஸ்க்ரேப் பண்ணுறது இருக்கிறது வந்துட்டு டெஃபினெட்லி நாட் எஃபெக்டிவ் அட் ஆல்.
அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் இருக்கிற இண்டென்டேஷன் க்ரூவ்ஸ் எல்லாம் வந்து இட் வில் நாட் பி டீப் இனஃப். ஓகே. So to remove the bacteria. Okay. So definitely a separate tongue scraper should be used. A metal so the tongue U-shaped scraper. Yeah. tongue A metal tongue scraper is usually what we recommend. இப்போ வந்துட்டு இந்த cavities இருக்கு அப்படின்னா there are multiple options, treatment options for itங்களா? tooth extract பண்றது தான் ஒரே ஆப்ஷனா? No. Cavities initial stagesல இருக்கும்போது we can remove it off, அதை clear பண்ணிட்டு we can go ahead with the filling. Okay. அதுவே கொஞ்சம் advanced stagesல we can still save the tooth by root canal. Okay. And putting a crown over it. Okay. அதுக்கு மேல அட்வான்ஸ் ஆச்சுனா தான் we recommend extraction. Okay. And then artificially அந்த பல்லை வந்து replace பண்ணணும். இந்த சிங்கப்பல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா பேசிக்லி என்ன, லைக் ஃபார் பீப்புள் டு நோ? Canines. ஓகே. ஸோ உங்களோட நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது ஷார்ப்பாக ஒரு டீத் தெரியுதுல்ல, தட் இஸ் யுவர் canine, சிங்கப்பல்லு. தட் இஸ் மெயின்லி ஃபார் டேரிங் பர்பஸ். ஃப்ரண்ட்டில் இருக்கிற பல்லெல்லாம் வந்து கட்டிங் பர்பஸ்க்காக, சைடில் இருக்கிறது வந்து டேரிங் பர்பஸ்க்காக, அண்ட் கடவா பல்லுலாம் இருக்கிறது வந்துட்டு சூயிங் பர்பஸ்க்காக. ஏன்னா யூஸ்வலாக அந்த மேலேருந்து எக்ஸ்ட்ராவாக பல்லு வளர்ந்ததுன்னா அது எல்லாரும் சிங்கப்பல் இருக்கு உனக்கு, சிங்கப்பல் இருக்கு உனக்கு அப்படின்வாங்க. ஸோ அலைன்மெண்ட் இஷ்யூஸ் வரும்போது that tooth, because it has a longer root, that can look more prominent. So but we can correct it. Yes, that can be corrected with aligners or braces. So அதுக்குமே வந்து you will have to extract the tooth. இல்ல அதை வந்து அலைன்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துட முடியும். அதுதான் லாஸ்ட் டூத்ஸ் டு இரப்ட் இன் யுவர் ஓரல் கேவிட்டின்றதுனால அது இன்னும் ப்ராமினெண்ட்டாக உங்களுக்கு வந்து தெரியலாம் சில பேருக்கு வந்து அலைன்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால. பட் தட் கேன் பி கரெக்டட். ஓகே. அண்ட் சின்ன வயசில் பண்ணுற சில டெக்னிக்ஸோ லைக் தம் சக்கிங், இதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு ஜா லைன் மாறுறது ஒரு பல்லு ஃப்ரண்ட்டில் வளர்றது இதனால தான் வருதுங்களா மேஜராக? இதனாலன்னு சொல்ல முடியாது, பட் டெஃபினெட்லி இட் இஸ் அ ஃபேக்டர். ஓகே. ஸோ தம் சக் பண்ணும்போது the teeth going front is till 3 years of age thumb sucking is considered normal. 3 இயர்ஸ்க்கு மேலேயும் அவங்க வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட தாடையோட எலும்பு அஃபெக்ட் ஆகும், பற்களும் அஃபெக்ட் ஆகும். ஸோ மேல் தாடை வந்து சுருங்கி போயிடும் டைமென்ஷன், அண்ட் ஆல்சோ பற்கள் வந்து ரொம்ப ஃபார்வர்டாக வந்த மாதிரி, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸுமே மாறும். அதை நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக கரெக்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து அந்த 6 to 8 years ஆஃப் ஏஜில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறது. அந்த டைமே வந்துட்டாங்கன்னா இதெல்லாம் தாடையோட பிரச்சனை, அந்த ஸ்டேஜ்லேயே கரெக்ட் பண்ணிட முடியும். Okay. So there's something called இப்போ ஃபிக்ஸ்டு பிரேசஸ்லேயே there's something called 2x4 appliance. Okay. ஸோ அதில் வந்து ஃப்ரண்ட் டீத் அண்ட் பேக் டீத் நடுவில் எந்த டீத்தையும் இன்வால்வ் பண்ண மாட்டோம். அதை யூஸ் பண்ணியே நாங்கள் வந்து முன்னாடி இருக்கிற பல்ல பின்னாடி தள்ளுவோம். ஸோ எல்லா பல்லுலேயும் வந்து பிரேசஸ் போடணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்டேஜில் கூட்டிகிட்டு வந்தோம்னா இட் கேன் பி லிமிட்டட். அண்ட் ஆல்சோ இப்போது அலைனர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ அலைனர்ஸ் போடும்போதுமே வந்து அவங்களோட அந்த தம் சக்கிங் ஹேபிட்டையுமே வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அலைனர்ஸ் போட்டிருந்தா குழந்தைங்க வந்து தம் சக் பண்ணுறது வந்து நிறுத்திடுவாங்க. ஓகே. ஸோ ஹேபிட் கரெக்ஷன் அப்ளையன்ஸாகவும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ப்ரஷ் பண்ணும்போது சம்டைம்ஸ் கம்ஸ்லேருந்து ப்ளீட் ஆகும். ஸோ இதில் எது நார்மல் ப்ளீடிங், திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் நீங்கள் உங்களோட ப்ரஷிங் ஸ்டைல் ஆர் உங்களோட ப்ரஷ் ஆர் எது அப்நார்மல்? இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் 2 reasons. ஒன் இஸ் ரொம்ப ஹார்ஷ் ப்ரஷிங்னால இருக்கலாம். ஸோ ஹார்ஷ் ப்ரஷிங்னால பண்ணுறீங்கன்னா அது அடிக்கடி ப்ளீடிங் இருக்காது. ஓகே. பட் இதுவே கம் ப்ராப்ளம்னால அசோசியேட்டடாக இருக்குது அப்படின்னா அது இனிஷியல் சைன் ஆஃப் கம் டிசீஸ் தான். ஓகே. ஸோ அடிக்கடி உங்களுக்கு வந்து ப்ளீடிங் வைல் ப்ரஷிங் ஆர் ஈட்டிங் எனிதிங் ஹார்ட், ஏதாவது ஃப்ரூட்ஸ் கடிச்சு சாப்பிடும்போது ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா இது கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குன்னா தட் இஸ் இனிஷியல் சைன் ஆஃப் கம் டிசீஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து வில் ஹேவ் டு டேக் an action. ஓகே. அதே மாதிரி மக்கள் பொதுவாக இக்னோர் பண்ணுற ஒரு இனிஷியல் சைன் ஆஃப் டீத், ஐ மீன் டென்டல் இஷ்யூஸ், இதை முன்னாடியே பார்த்துருந்தாங்கன்னா ஒரு அட்டென்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்காது அப்படிங்கிறது காமனாக மிஸ் அவுட் பண்ணுறது என்னது? ரொம்ப காமனாக இருக்கிறது எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரினா கேவிட்டிஸ். அது வந்து ப்ரைமரி டீத் பால் பல்லில் இருக்கும் போதே கவனிக்காமல் விட்டுறாங்க, அது பெர்மனெண்ட் பல்லுக்கு அட்வான்ஸ் ஆகிடுது. அண்ட் அவங்களோட ஜா ப்ராப்ளம்ஸ், இன்கேஸ் அவங்க வாயால் மூச்சு விடுறாங்க குழந்தைங்க, இல்லாட்டி ஏதாவது ஹேபிட் இருக்குது அவங்க வாயில் விரல் வச்சு சப்பிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறமும் அது பர்சிஸ்டெண்ட்டாக இருக்குன்னா டெஃபினெட்லி they will have to meet a dentist. Okay. Apart from that, if they see initial signs of this gum inflammation, இல்லாட்டி ஒரு வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும் கம்ஸில், அதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் கம் டிசீஸ் தான். ப்ளீடிங் கம்ஸ் இல்லாட்டி கம்ஸை தொட்டாலே வந்து வலி இருக்குது அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் கம் டிசீஸ். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அதை ஒரு ஸ்கேலிங்கோ இல்லாட்டி சில ஆயின்மெண்ட்ஸோ யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்ரெஸ் ஆகாமல் தடுக்க முடியும். ஓகே.
இந்த ஸ்டேஜ் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் வர்றது தான் நம்ம வந்து அது இன்டர்செப்டிவ் மெத்தடாக போயிடுது rather than a preventive approach. நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கிறதுனாலும் நம்மளுக்கு பேட் பிரெத் வரும். எஸ் டெஃபினெட்லி. ஸோ நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடாம டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறதுனால வயிற்றுல வந்து ஆசிட் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால கூட உங்களுக்கு வந்து பேட் பிரெத் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் கண்டினியூஸாக தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து பேட் பிரெத்துக்கு ஒரு மெயின் ரீசன். கீப் ஹைட்ரேட்டிங் யுவர் செல்ஃப். அண்ட் அதே மாதிரி வெட்டிங்க்கு வந்து எப்படி ஸ்கின் ரெடி பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க டென்டல் ஃபிக்ஸிங்காக இருக்கட்டும் ஒரு ஸ்மைல் கரெக்ஷனாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மேண்டேட்ரி இதெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செக்லிஸ்ட் இருக்கா? மேண்டேட்ரின்னு எதுவும் இல்லை. ஓகே, விருப்பம் தான். ஸோ டைம் தான் எல்லாமே வந்து டைம் டிபெண்ட் தான். ஓகே. ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு வந்து எனக்கு நாளைக்கு வெட்டிங் இன்னைக்கு சரி பண்ணிடுங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, என்னாலையும் முடியாது, அவங்களாலையும் முடியாது. ஸோ ஸ்மைல் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி ஒரு 2 weeks ஆச்சு கையில் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து டிஜிட்டலாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு காட்டிட்டு தென் we can start with the procedure. ஓகே. ஸோ அட்லீஸ்ட் 2 to 3 weeks should be there. அண்ட் அவங்க வந்து அலைனர்ஸ் இல்லாட்டி பிரேசஸ் கன்சிடர் பண்ணுறாங்கன்னா 1 year முன்னாடியே வந்துடணும் கன்சல்டேஷனுக்கு. ஸோ ஏன்னா வந்து அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுக்கும் அப்படின்றது. சில பேருக்கு 3 months முடியலாம் அலைனர்ஸ் வச்சு, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 year கூட ஆகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியாரிட்டி இல்லையா? ஸோ அவங்க வந்து முதலே ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தே கேன் பிளான். கண்டிப்பாக வெட்டிங்க்கு முன்னாடி இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது டென்டல் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு இருக்கா? வெட்டிங்க்கு முன்னாடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டீத் ஒயிட்டனிங். ஓகே. எல்லாரும் அப்போ தான் பண்ணுவாங்க. ஆமாம், அதுதான் எல்லாரும் அப்போ தான் அதை பண்ணுவாங்க. டீத் ஒயிட்னிங் பண்ணக்கப்புறம் அதுவும் டெம்பரரி டீத் ஒயிட்னிங் பண்ணக்கப்புறம் தேர் ஆர் சம் திங்ஸ் தட் யூ கேனாட் டூ. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே நாங்கள் சொல்லிடுவோம் தட் தே கேனாட் ஹாவ் ஃபுட் கலரிங் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் டெஃபினெட்லி ஃபார் த நெக்ஸ்ட் 2 weeks பிகாஸ் இன்னுமே ஸ்டெயின் ஆகும். அந்த டீத் ஒயிட்னிங் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன கன்சியூம் பண்ணாலும் இன்னுமே இட் வில் டேக் அப் த கலர். ஓகே. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் டயட்டில். அதனால் வந்து உங்களுக்கு வெட்டிங்க்கு முன்னாடி அட்லீஸ்ட் 1 month பிஃபோர் நீங்கள் டீத் ஒயிட்னிங் பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பிகாஸ் சென்சிட்டிவிட்டி இருக்கும் அவங்களுக்கு வந்து டீத் ஒயிட்னிங் பண்ணக்கப்புறம் டெஃபினெட்லி ஒரு 3 to 4 weeks ஆச்சு அவங்களுக்கு சென்சிட்டிவிட்டி இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் அன்பேரபிளாகவும் இருக்கலாம். ஸோ வெட்டிங் ஸ்ட்ரெஸ்ஸில் அதுவுமே ஆட் ஆனாக இருக்கும். ஸோ வி டோன்ட் யூஸ்வலி ரெக்கமெண்ட் இப்போ நாளைக்கு கல்யாணம் இன்றைக்கி டீத் ஒயிட்னிங்னா நோ. அண்ட் அதே மாதிரி நம்ம பற்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம்ஸ் பிடிக்காத ஃபுட் ஐட்டம்ஸ்னால் என்ன? பிடிக்காத ஃபுட் ஐட்டம்ஸ்னால் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, ஆனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளோட பற்களுக்கு நல்லது கிடையாது. ஓகே. சீஸ் டைரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஓகே தான். மில்க், பனீர், சீஸ் எல்லாமே குட் ஃபார் யுவர் டீத். பட் அந்த போமக்ரானட், கிரேப் அதெல்லாம் எடுத்துக்கும் போது வைன் அதெல்லாம் வந்து இட் இஸ் கோயிங் டு ஸ்டெயின் யுவர் டீத். ஓகே. அண்ட் அதே மாதிரி ஜூஸஸ் வந்து ஃபைபர் இல்லாததுனால மோர் இன் சுகர் கண்டென்ட், அதனால் தட் இஸ் ஆல்சோ நாட் குட் ஃபார் யுவர் டீத். ஸோ இப்போ போமக்ரானேட் எடுத்துக்கும் போதோ இல்லை வந்து கிரேப்ஸ் எடுத்துக்கும் போதும் வந்துட்டு இஸ் தேர் எனி ப்ரிகாஷன்ஸ்? இது சாப்பிட்டிங்கன்னா இப்படி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரா வச்சு குடிக்கலாம். இல்லை சாப்பிடும்போது ஸ்ட்ரா வச்சு நான் குடிக்க விட மாட்டேன். ஓகே. ப்ரிகாஷன்ஸ்ன்றதான் அதை எடுத்துக்கிட்டாலும் அவங்க உடனே ரின்ஸ் இட் ஆஃப். யா. ஓகே. ஆஸ் சிம்பிள் as that. அண்ட் வாட் அபவுட் சாக்லேட்ஸ்? ஏன்னா நிறைய பேர் சாக்லேட் சாப்பிடு ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு போய் கொப்பளிச்சிடு. என்னடா கான்செப்ட் இது அப்படிங்கிற மாதிரி. சாக்லேட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சாக்லேட்ஸும் பேடுன்னு சொல்லிட முடியாது. ஓகே. டெஃபினெட்லி யூ கேன் நாட் அவாய்ட் சாக்லேட்ஸ் இல்லையா? மெல்டபிள் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாம் ஓகே தான். ஸ்டிக்கியாக ரொம்ப லாங் டேர்ம் பல்லுலேயே ஒட்டியிருக்க போகுது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். லாலிபாப்ஸ் மாதிரி சாக்லேட்ஸ், கேண்டீஸ் அவாய்ட் பண்ணணும். கம்மீஸும் அவாய்ட் பண்ணணும், அதுவுமே ஸ்டிக்கி தான். ஸோ இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் எக்ஸ்போஜர் இருந்துக்கிட்டே இருக்கும் பல்லில். அண்ட் ஆல்சோ லாலிபாப் லாங் டேர்ம் எக்ஸ்போஜர், ஸ்டிக்கி ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்டிக்கி சாக்லேட்ஸ் எல்லாம் பல்லுலேயே ஒட்டிகிட்ருக்கோம் நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணாலும். ஸோ ஈவன் இஃப் யூ கன்சியூம் சாக்லேட்ஸ், ஈட் crunchy fruits or vegetables after that so that it gets cleansed off. Okay. Yeah. And what about chewing gums? Chewing gums, sugar free chewing gums நாங்கள் actually recommend பண்ணுவோம். Okay. That will increase salivation. Okay. So that will actually prevent cavities. Okay. And நீங்கள் ஏதாவது ஸ்டிக்கியாக கன்சியூம் பண்ணியிருந்தா கூட chewing gum சாப்பிட்றதுனால அது வெளியில் எடுத்துரும். Oh, okay. So it's actually good. Yeah. Sugar free chewing gums are actually good. சரி, rapid fire questions. பல்லு வலிக்கு லவங்கம் வைக்கலாமா?
லவங்கம் வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு டெம்பரரியான ஒரு எரிச்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிலீஃப் கிடைக்கும். பட் அந்த காலத்துலேருந்து அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். அதில் இருக்கிற யூஜினால் ஆயில் இஸ் கோயிங் டு கிவ் யூ அ டெம்பரரி ரிலீஃப். ஓகே. பெர்மனன்ட் ரிலீஃப் வந்து டெஃபினெட்லி டென்டிஸ்ட்டை போய் பார்த்துட்டு அந்த பல்ல ரூட் கெனால் பண்ணணுமா இல்லாட்டி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணுமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ப்ரொசீஜரை டெஃபினட்டாக பண்ணணும். சாக்லேட் காசஸ் கேவிட்டிஸ் உண்மையா? Even rice, dosas will also cause cavities, not just chocolates. Okay. Is brushing harder or softer better? Softer, definitely. Softer. Okay. Tea, coffee, aerated drinks. எது டீத்துக்கு ரொம்ப கெட்டது? Aerated drinks, acidic nature இருக்கிறதுனால ஓகே ரெண்டுமே கெடுதல் தான். Comparatively. Comparatively aerated drinks. One dental habit you wish everyone should start today? Maybe they should start using water flosser. Many don't know. One habit you wish people would stop immediately. இந்த மட்டும் பண்ணவே பண்ணாதே. Brush பண்ணாம இருக்கிறது. Brush immediately after eating, yes or no? No. No. எவ்வளோ நேரம் கழிச்சு? At least 30 minutes கேப் இருக்கணும். ஏன்னா சாப்பிட்டோன்னே acidic pH இருக்கிறதுனால அப்போ இமீடியட்டாக அவங்க ப்ரஷ் பண்ணாங்கன்னா பற்கள்லாம் தேஞ்சு போயிடும். ஸோ அட்லீஸ்ட் 30 minutes கேப் ஷுட் பி தேர். ப்ரஷ் பண்ணிட்டு உடனே சாப்பிட்றது? தட் இஸ் ஓகே. ஓகே. ஒயிட் டீத் தான் ஹெல்த்தி டீத்தா? கிடையவே கிடையாது. ஓகே, அவ்வளோதான். ரேபிட் அண்ட் ஃபயர் மூவ் வர. இப்போ எல்லாத்துலேயும் ஒரு ட்ரெண்ட் வரா மாதிரி இன்விசிலைன் இஸ் ஆல்சோ வெரி ட்ரெண்டிங். ஸோ எல்லாருக்குமே இன்விசிலைன் பண்ணலாமா? கிட்ஸுக்குமே இப்போ இன்விசிலைன்ஸ் இருக்கு. இன்விசிலைனுங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷனா, இல்லை இஸ் இட் அ காஸ்மெட்டிக் ஒன் ஆர் இட்ஸ் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்? அந்த ஸோ இன்விசிலைன் இஸ் அ பிராண்ட். ஓகே. அலைனர்ஸ் இஸ் வாட் வி கால் இன்விசிபிள் பிரேசஸ். சரி. ஸோ அலைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒன் ஆஃப் த பிராண்ட் இஸ் இன்விசிலைன். ஓகே. எஸ், குழந்தைங்களுக்கும் அது பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பண்ணுறது வந்து ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி 2x4 அப்ளையன்ஸ்னு நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எல்லா பற்கள்லையும் பிரேசஸ் போடாமல் சில பற்களில் மட்டும் பிரேசஸ் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம அலைனர்ஸையும் யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸ் தவிர்த்து ஜா கரெக்ஷன்ஸுமே அதை வச்சு நம்மளால் பண்ண முடியும். அண்ட் சில குழந்தைங்களுக்கு வந்து நைட் கிரைண்டிங் ஹேபிட் இருக்கும். அதையுமே அலைனர்ஸ் போடுறதுனால ப்ரிவெண்ட் பண்ணலாம். பிகாஸ் அப்பர் அண்ட் லோவர் டீத் வில் நாட் கம் இன் கான்டாக்ட் வென் தே வேர் த அலைனர்ஸ். ஸோ அதனால நைட் கிரைண்டிங் ஹேபிட்டையுமே ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த டீத் கிரைண்டிங் ஹேபிட் சில பேருக்கு இருக்கும். பல்ல கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இட்ஸ் மோர் லைக் ஒரு இன்வாலன்ட்ரி மூமெண்ட் மாதிரி ஆகிடும். ஹவு டு தே நோ ஆர் எப்போ தே ஷுட் ஸ்டார்ட் சீக்கிங் ஹெல்ப் ஃபார் இட்? மெயின்லி அது ஸ்ட்ரெஸ் ஓரியன்ட் தான். அவங்க அதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. காலையில் ஏஞ்சோன்னா அவங்களுக்கு இங்கே மசில் ஸ்டிஃப்னஸ்னால அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ பற்கள்லாம் நல்லா தேஞ்சு ஃப்ளாட்டாக இருக்கும், எஸ்பெஷலி தர் மோலர்ஸ். அப்போ தான் வந்து அது கிளினிக்கலாக இதெல்லாம் தான் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வென் தே ஹாவ் நைட் கிரைண்டிங் ஹேபிட். இதெல்லாம் வச்சு அவங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ டஸ் திஸ் அஃபெக்ட் த ஷேப் ஆஃப் த ஜா ஆர் த போன்? இட் டெஃபினெட்லி அஃபெக்ட்ஸ் த போன். ஓகே. பிகாஸ் நம்ம வந்து நம்மளுக்கே தெரியாமல் நைட் ஃபுல்லாக கடிச்சிட்டே இருக்கிறதுனால லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் ஆர் போன் அண்ட் கம்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போன் ரிசார்ப்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் வி கிவ் சம்திங் கால்ட் ஸ்ப்ளின்ஸ். ஓகே. மேல் பல்லும் கீழ் பல்லும் மீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வி கிவ் சம்திங் கால்ட் ஸ்ப்ளின்ஸ். ஓகே. ஸோ அது போடுறதுனால அவங்க அந்த ஃபோர்ஸ் வந்து பற்கள் மேலேயோ இல்லை கம்ஸ் மேலேயோ இல்லை போன் மேலேயோ அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அலைனர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டீத் அலைன்மெண்ட்டை தாண்டி வேறு எதுக்கெல்லாம் வந்துட்டு பெட்டராக யூஸ் ஆகும்? லைக் டஸ் இட் கரெக்ட் ஜா இஷ்யூஸ், அதுவும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுமா? ஸோ அலைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜா ப்ராப்ளம் வந்து மேல் தாடையிலையும் இருக்கலாம், கீழ் தாடையிலையும் இருக்கலாம். சில பேருக்கு கம்மி ஸ்மைல்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து வெர்டிக்கல் ஹைட் ஆஃப் த அப்பர் ஜா நிறையா இருந்தது அப்படின்னா அதனால கூட இருக்கலாம். ஒரு மேல் தாடை வந்து சுருங்கி போயிருக்கு, ஷ்ரிங்க் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க ஸ்மைல் பண்ணும்போது தேல் ஹாவ் பிளாக் எம்டி ஸ்பேசஸ் ஆன் த கார்னர்ஸ் ஆஃப் தர் லிப்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து அப்பர் ஜா ப்ராப்ளமை வந்து சிக்னிஃபை பண்ணுது. அதே மாதிரி லோவர் ஜா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏஜ்ட் அப்பியரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப 20sலேயே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ்டாக தெரிய ஆரம்பிப்பாங்க. ஸோ கீழ்த்தாடையை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக ரெட்ரோக்னாத்திக்காக இருக்கிறதுனால அந்த அப்பியரன்ஸ் வரும். அதுவே அவங்க வந்து கீழ்த்தாடையை நம்ம வந்து மாடிஃபை பண்ணி முன்னாடி எடுத்துகிட்டு வரோம், இதர் அவங்க க்ரோத் ஸ்டேஜ்லேயே கூட்டிகிட்டு வராங்க அந்த குழந்தைய அப்படின்னா கீழ்த்தாடையை நம்மளால் அலைனர்ஸ் மூலியமாகவே கரெக்ட் பண்ணி அட்வான்ஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறோன்னா டெஃபினெட்லி தேர் லோவர் ஜா வில் கெட் கரெக்டட் ஃபங்க்ஷனலி. ஓகே. இட் வில் கெட் ஃபார்வர்ட். நம்ம கடிக்கிற பேட்டர்னுமே அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை ஆகும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே பண்ணிட்டோன்னா ஆர் டிஎம்ஜே வில் ஆல்சோ நாட் கெட் அஃபெக்டட். அதனால் பைட் இஷ்யூஸ் வராமல் இருக்கும்.
Okay. ஸோ இந்த temporomandibular joint affect ஆகுறதுனால most people think it is headache, it is associated with headache. They don't associate it with jaw. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம கான்வர்சேஷனில் வந்துட்டு நிறைய பேர் நான் ஆரம்பிக்கும் போது டென்டிஸ்டோட இவங்க வந்துட்டு பாட்காஸ்ட் பண்ணுறாங்களா என்ன ஒரு தைரியம் அப்படின்னு வந்துட்டு யோசிச்சிருப்பாங்க. நிறைய பேர் கூட யோசிச்சிருக்கலாம். த ரீசன் இஸ் லாட் ஆஃப் டென்டிஸ்ட் கம்மிங் இன் டு எஸ்தெட்டிக்ஸ், ஸ்கின் கேரும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி நோ தட் டென்டல் அசோசியேஷன்ஸுமே தே ஹேவ் stood against it அப்படின்ட்டுங்கிறது. So what is your take on dentists practicing skin procedures, aesthetics? Dental aesthetics is different. Yeah. So when it comes to skin, what is your take on this, being a dentist? Firstly, I'm totally against it for obvious reasons. நம்ம 8 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கோம், நம்மளுக்கே நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு on patients. Why do you want to, explore something that you don't know or that is completely new to you? So I'm totally against it, and I know some dentists who are practicing that, but yeah, that's not something that I encourage. So actually practice பண்ணக்கூடாது தானே? பண்ணக்கூடாது தாங்க. பண்ணக்கூடாதுங்க. ஓகே, அதுதான் பாயிண்ட். நம்மளுக்கே இவ்வளோ இருக்குது ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறதுக்கு, why do you want to explore something new? இல்லையா? உங்களுக்கும் நிறைய இருக்கு, in your field. நிறைய இருக்கு. அதேதான். So let's not do that. Like, let's stick to what's again also very personal ethics in சொல்லலாம். There are a lot of issues like oral cavity வர issues who they present to us, and we also refer to dental proceduresக்கு இருக்கட்டும், biopsy, oral biopsyக்கா இருக்கட்டும், we do refer that when it comes inside the oral cavity, like you go in, we treat in collaborative-ஆ we treat. அவங்களையும் பாருங்க, எங்களையும் பாருங்க, that's how it works அப்படிங்கிறது வந்து I think that's how it works. இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்டை இன்னொரு டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுறது அதெல்லாம் இட்ஸ் ஃபைன், பட் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கிளாரிஃபைங் அ லாட் ஆஃப் டவுட்ஸ். ஏன்னா பல்லுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். நம்ம இனிஷியலாக சொன்ன மாதிரி ஓரல் கேவிட்டிக்கும் நம்ம என்டையர் பாடிக்கும் தெர் இஸ் லாட் ஆஃப் கனெக்ஷன். நம்ம சாப்பிட்றதுலேருந்து வாய் பேசுறதுலேருந்து எல்லாமே இதுதான். ஸோ வி லிவ் வித் இட் எவ்ரி டே. அண்ட் நீங்கள் நிறைய கிளாரிஃபை பண்ணியிருக்கீங்க, ரைட் ஃப்ரம் ப்ரஷிங் டெக்னிக்ஸ்லேருந்து எல்லாமே. Thank you so much for the clarity that you have given us today. Thank you so much.